Hi, 12th Standard Accountancy, Chapter 5, Revaluation Account, Exercise Sum Number 4. First question படிச்சிடுறேன். Revaluation of Assets and Liabilities. Hari, Madhavan and Kesavan are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. As from 1st April 2017, Vanmadi is admitted into partnership and the new profit sharing ratio is decided as 4:3:2:1. The following adjustment are to be made. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மாதவன், ஹரி, மாதவன், கேசவன் 3 பேர் பார்ட்னரா இருக்காங்க. அவங்க எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, 5:3:2 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க. 1st April 2017 அன்னைக்கு வானதிங்கிறவங்க புது பார்ட்னரா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அட்மிட் ஆறாங்க. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு வந்திருக்கு டிசைட் பண்ணிருக்காங்க, 4:3:2:1 டிசைட் பண்ணிருக்காங்க. இப்போ கீழே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் த ரீவால்யூஷன் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரீவால்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்றது இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 3 எக்ஸசைஸ் சம் நம்பர் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 4லயும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 2லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டைரக்டா ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ரீகால் பண்ணிடுறேன். இப்போ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை தான் ரீவால்யூவேட் பண்றோம். இப்போ ரீவால்யூவேட் பண்ணும்போது அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொத்தம் 4 ஃபார்மேட் தான் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், கிரெடிட்ல எழுதணும் ஜேர்னல் என்ட்ரியில. அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா, இதே ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இந்த 4 ஃபார்மேட் தான் இருக்கு. இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்டு ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் த ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். அதாவது ஜேர்னல் என்ட்ரில இருந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ லெட்ஜர் போட போறோம் அதுக்கு நமக்கு. ஓகேங்களா, இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல பண்ணிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் லெட்ஜர் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First question, increase the value of premises 60,000 rupees. இப்போ premises-னா இப்போ ரீவால்யூவேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ரீவால்யூவேஷன் எதை பண்ண சொல்லியிருக்காங்க, அசெட் அண்ட் லயபிலிட்டி. premises எந்த premises-ங்கிற ஐட்டம் அசெட்டுக்கு வருமா லயபிலிட்டிக்கு வருமா, இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். வேற எங்கேயுமே ஃபைனல் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதையுமே பார்க்க வேணாம். premises அசெட் அக்கௌண்ட் சேர்ந்ததா லயபிலிட்டி அக்கௌண்ட் சேர்ந்ததா. premises-ங்கிறது ஒரு ஏரியா, பிசினஸ் premises, ஃபேக்டரி ரன் பண்ற லொகேஷன். ஓகேங்களா, ஒரு ஏரியா லேண்ட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ premises-ங்கிறது அப்ப என்னது, அசெட் அக்கௌண்ட். அப்ப என்ன இருக்கு, premises இன்க்ரீஸ் ஆயிருக்கு 60,000 ரூபாய், அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ரீவால்யூவேஷன் எங்க வரணும், அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ டேட் என்ன கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் டேட்டு April 1, 2017 டேட் காலத்தில் எழுதிக்கோங்க. ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 60,000. அப்போ டெபிட்ல என்ன எழுதணும்னா கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட். இல்ல கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் என்னது, premises தான். ஓகேங்களா, ஸோ premises அக்கௌண்ட் டேட்டா 60,000 rupees to ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 60,000. நரேஷன் என்ன எழுதிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நரேஷன். கொஸ்டின்ல இருக்கிறதையே நீங்க எழுதிடலாம். இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் premises recorded அப்படி எழுதிடலாம். ஓகேங்களா, இல்லைன்னா இன்க்ரீசஸ் premises இன்க்ரீஸ்ட் அசெட் அக்கௌண்ட் ரெக்கார்டட் எழுதலாம், இல்லைன்னா இன்க்ரீஸ்ட் premises அக்கௌண்ட் ரெக்கார்டட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கோடு கண்டிப்பா போட்டுருணும். அடுத்தது டிப்ரிசியேட் ஸ்டாக் 5,000 rupees, ஃபர்னிச்சர் 2,000 rupees அண்ட் மெஷினரி 2,500 rupees. டிப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க. டிப்ரிசியேஷன்னா என்னது, தேய்மானம். டிப்ரிசியேஷன் ஆஃப் ஸ்டாக், ஃபர்னிச்சர், மெஷினரி எங்க வரும், அசெட்ல வருமா லயபிலிட்டில வருமா, அசெட் ஐட்டம்ஸ். எது, ஸ்டாக், ஃபர்னிச்சர், மெஷினரி, இது 3மே அசெட் ஐட்டம். அது டிப்ரிசியேட் ஆயிடுச்சுன்னா 3மே தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அசெட் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் எங்க வரும், 2வது ஃபார்முலா, ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடணும். அப்போ சேம் டேட் எழுதிட்டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா நமக்கு அமௌண்ட் தெரியாது. ஓகேங்களா,
அப்போ மற்றதெல்லாம் எழுதிடுறோம். டு ஸ்டாக் அக்கௌண்ட் 5000 rupees, டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2000 rupees, டு மெஷினரி அக்கௌண்ட் 2500 என்ட்ரு பண்ணிட்டோமா? என்ட்ரு பண்ணிட்டோம். இருங்க. ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி rupees 500. ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி. லயபிலிட்டினே அவன் ஒரு க்ளூ கொடுத்துட்டான். அப்போ அது லயபிலிட்டி ஐட்டம் தான். அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். என்னன்னா இப்போ ஒரு ஒர்க்கருக்கு நீங்க ஒர்க் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரு ஃபேம், பிசினஸ் ஃபேம் பண்றீங்க, பார்ட்னர்ஷிப் ஃபேம் நடத்துறீங்க. ஒர்க்கருக்கு நீங்க கொடுத்த ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன நீ பண்ணல, சம்பளம் வேஜஸ் கொடுக்கல, அவுட்ஸ்டாண்டிங்லேயே இருக்கு. 3000 ரூபாய் தரணும், 2500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 500 ரூபாய் என்ன இருக்கு, வேஜஸ் கொடுக்கணும். அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா? அப்ப எக்ஸ்பென்சஸ்னாலே என்ன அர்த்தம், செலவு. ஸோ லயபிலிட்டியில என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, செலவு அதிகமாயிடுச்சு, ஓகேங்களா? அப்போ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். 3வது ஃபார்முலா சொல்லியிருக்கேன். லயபிலிட்டி இன்க்ரீசஸ், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட். லயபிலிட்டி டிக்ரீசஸ், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இங்க லயபிலிட்டி அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு, 500 ரூபாய் ஏறிடுச்சு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கொடுக்கணும். ஃபார்ம் நடத்துறவங்க பார்ட்னர் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியது இருக்கு, தர வேண்டியது இருக்கு. நமக்கு வர வேண்டியது இல்லை, நம்ம தர வேண்டியதுன்னா செலவு அதிகமாயிடுச்சு. அப்போ லயபிலிட்டி இன்க்ரீசஸ்னா என்னது, ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட். அதனால ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி டெபிட்ல இருக்கு. டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் எவ்வளவு, 500 rupees என்டர் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே 5000 plus 2000, 2500 plus 500 எவ்வளவு, 10,000 rupees ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல எழுதிட்டோம். நரேஷன் என்ன எழுதுறோம், டிக்ரீஸ்ட் அசெட் அக்கௌண்ட் ரெக்கார்டட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் மேட், ஓகேங்களா? இதோட முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றோம், இங்க ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். ஏன்னாக்க நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்றதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரியில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட், அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரீவால்யூஷனுக்காக ஆல்ரெடி உங்களுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் தெரியும். டெட்டார் கிரெடிட்டார் 2 சைடு இருக்கும். டெட்டார் சைட்ல 3 காலம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் 2, கிரெடிட்டார் சைட்ல பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம் மொத்தம் 3 காலமா டி ஃபார்மேட் கிரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், போஸ்ட் பண்ண போறோம். இப்போ ரீவால்யூஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கோம். ரீவால்யூஷன் எங்க இருக்கு, கிரெடிட் சைட்ல இருக்கு. கிரெடிட் சைட்ல இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் சைட்ல போயிட்டு ஆப்போசிட் என்ட்ரி பண்ணுவோம். கிரெடிட் சைட்ல என்ன வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும், எப்பவுமே பைங்கிற வேர்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்போசிட் என்ட்ரி என்னது, பிரெமிசஸ் அக்கௌண்ட். ஸோ பை பிரெமிசஸ் அக்கௌண்ட் 60,000 rupees என்டர் பண்ணிட்டோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிச்சிட்டோம். அடுத்தது ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. அப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு போயிட்டு இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்ன இருக்கு, டு ஸ்டாக் அக்கௌண்ட். டெபிட் சைட்ல நீங்க என்னதான் ஸ்டார்ட் பண்ணணும், டூங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் லெட்ஜர் அக்கௌண்ட்ல, இல்லையா? ஸோ டு ஸ்டாக் அக்கௌண்ட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டு மிஷினரி அக்கௌண்ட், டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 டிரான்சாக்ஷனையும் போஸ்ட் பண்ணிட்டோம். ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ரிலேட்டடா இருக்கிறது நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம், டோட்டல் போடுறோம். பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். பேலன்சிங் ஃபிகர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், டோட்டல் போடுவோம். ஸோ எந்த சைடு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எந்த சைடு அதிகமா இருக்கு, கிரெடிட் சைடா டெபிட் சைடா? கிரெடிட் சைட்ல தான் அதிகமா இருக்கு. அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 60,000 rupees இருக்கு. ஸோ எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அதையே டோட்டலா 2 சைடும் எழுதிடும். டெபிட் கிரெடிட்ல டோட்டல் 60,000 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 5,000 plus 2,000 plus 2,500 plus 500 10,000 rupees. இந்த 10,000 rupees டோட்டல்ல சப்ராக்ட் பண்ணோம்னா, மைனஸ் பண்ணோம்னா 60,000ல 10,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 50,000 ரூபாய். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். உங்களுக்கு கிரெடிட்ல டோட்டல் வந்தா டெபிட்ல டிஃபரன்ஸ் பேலன்சிங் ஃபிகர் வரும். ஸோ டெபிட்ல வந்ததுன்னா ப்ராஃபிட் என்ன எழுதுவீங்க, டு ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூஷன் டிரான்ஸ்ஃபர் டு. இந்த ப்ராஃபிட்டை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேர், ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டலுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். புரியுதுங்களா? ஸோ என்ன பண்றோம், ஓல்டு பார்ட்னர் யார் யார் இதுல, ஹரிஷ், மாதவன்,
கேசவன், இவங்க 3 பேரும் தான் ஓல்டு பார்ட்னர். ஸோ இந்த 50,000 ருபீஸை 3 பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ என்ன ரேஷியோ, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 + 3 + 2 எவ்வளவு 10. ஓகேங்களா. ஸோ யார் ஃபர்ஸ்ட், ஹரி ஃபர்ஸ்ட் பார்ட்னர், ரெண்டாவது மாதவன், மூணாவது கேசவன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரியோடது எடுக்கிறோம். ஹரியோடது எவ்வளவு 5. இந்த 50,000 அவரோட ப்ராஃபிட் ஷேரிங், ஹரியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 5 நியூமரேட்டர்ல எழுதுறோம். 3 ஆட் பண்ணா 10 கிடைக்குது. 10 டினாமினேட்டர்ல எழுதுறோம். இப்போ கேன்சல் பண்றோம். 1 5 is 5, 2 5s are 10. ஓகேங்களா. 1 2 is 2, 2 5 25 2s are 50 கிடைக்குதுங்களா. இந்த 3 ஜீரோவும் இங்க என்டர் பண்ணிட்டோம். அப்போ 25,000. ஸோ இந்த ப்ராஃபிட், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை என்ன பண்ணிடுறோம், ஹரிஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 25,000 ருபீஸ் அவரோட கேபிட்டல்ல ஏற்றிட்டோம். அடுத்தது யாரு இருக்காரு, மாதவனுக்கு. அதே 50,000 × 3/10. 10 1 டைம், 50ல எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ் வருது. ஓகேங்களா. அடுத்து இந்த 3 ஜீரோ அப்படியே வந்துருது. 5000 × 3 எவ்வளோ, 3 5 15, இந்த 3 ஜீரோ 15,000 ரூபாய் என்ன பண்றோம், மாதவனுடைய கேபிட்டலுக்கு ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது கேசவனுக்கு அதே 50,000, அவருடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 2 / 10. 1 2 2, I 2 10, 4 5 5, 5 5 50ங்களா. இந்த 3 ஜீரோ இங்க வந்துருது. ஓகேவா. அப்போ 10,000 ருபீஸ் யாரோடது, கேசவனோட கேபிட்டலுக்கு என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இது எங்க வந்திருக்கு, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டெபிட் சைட்ல வந்திருக்கா, கிரெடிட் சைட்ல வந்திருக்கா, டெபிட் சைட்ல தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. லாஸ் கிடைச்சதுன்னா கிரெடிட்ல போயிடும். ஜேர்னல் என்ட்ரி நம்ம போட்டு, சாரி லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு, டெட்டார்ல இருக்கு. அப்ப டெட்டார்ல போயிட்டு என்ன செய்யணும், சேம் டேட் 2017 April 1 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 ருபீஸ். 3 பார்ட்னரோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிருக்கோம், 25,000, 15,000, 10,000. ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேசவன் கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்து என்ன செய்யணும், நரேஷன் எழுதணும். நரேஷன் என்ன எழுதுவீங்க, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்ஃபர்டு எழுதி என்ன செஞ்சிடணும், மறக்காம கோடு போட்டுடணும், பிராக்கெட் போட்டுடணும். ஒரு என்ட்ரிக்கும் ஒரு கோடு போட்டுணும். ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.